இந்தியாவை அரசியலில் இருந்து இந்த பாசிசத்தை விரட்டி அடித்த முடியிருக்குமா என்று. ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என்னவென்றால், எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தது, நம்முடைய தலைவர்கள் அதிகார பசியில் இல்லை, இந்த தேசத்தை காப்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்பது. ஆக அதிகாரம் என்று வரும் போகும், வாழ்க்கை என்பதே நிரந்தரம் இல்லை. மகான் புத்தர் அவர்கள் சொன்னது போல, வயது போகும், மூப்பு வரும், நோய் வரும், மரணம் வரும். ஆனால் நாம் ஆழ்கின்ற காலத்தில் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறோம் என்றுதான் வரலாறு கூறப்போகிறது. ஆனால் நாம் இழந்த தலைவர்கள், விலை மதிக்க முடியாத உயிர். இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களை பார்க்க முடியாது. அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம். அவர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உடல் ரீதியாக இல்லை என்றாலும், ஆனால் அவர்களுடைய முகமாக இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் முகமாகவும் குரலற்றவர்களுடைய குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. என் அருமை தலைவர் பெருமக்களே, தோழர்களே, இது செயற்குழு கூட்ட வேண்டும், பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நாம் விவாதிக்கும் பொழுது நான் சொன்னேன், அனைவரையும் அழையுங்கள், உள்ளாட்சி பிரதிநிதியை கூட அழையுங்கள். இந்த வெற்றி விழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ளட்டும், அவர்களே தீர்மானிக்கட்டும் நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம். தலைவர் ராகுல் காந்தி 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவர்கள் பேசட்டும், நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே நான் நிறைவாக பேசும் பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும் பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101, இன்னும் ஏற போகிறது. எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள்? என்டிஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர்களோ நம்முடைய கூட்டணிக்கு வந்தால், நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள், நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் வெற்றி பெற்றது 99 பேர். 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 31 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் SC ST. ஏறக்குறைய 33 விழுக்காடு. 33 விழுக்காடு நம்மிடம் இருந்த ஒதுங்கிய வாக்குகள் நம்மிடம் வந்திருக்கிறது. நம்மிடம் இருந்த ஒதுங்கிய மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிரை நீத்த சந்திரசேகர் ஆசாத் அவருடைய உரிமையில ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பாசிசத்தை அழிக்க வேண்டும் என்று தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அவரும் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம்? சார்ந்து இருக்க போகிறோமா